வணக்கம். பங்குச்சந்தை பற்றி சேனலுக்காக சகாரமூர்த்தி. நேற்று நம்ம பார்த்தோம், இந்த பியூர் கோடு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு, இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு மேலே இருக்க பை பண்ணியிருந்தனால அதுக்கு மேலேருந்து அங்கேருந்து இறங்கியிருக்கு. இறங்கி 266 வந்து அதுக்கு கீழே வந்து 210 முடிஞ்சிருக்கு. ஸோ 200 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ரவுண்ட் ஆஃப் மணி அப்படிங்கும்போது இப்போ போட்டிருக்கதை வச்சு பார்க்கும்போது 200 வரைக்கும் வரலாம். ஸோ ப்ரைஸ் வந்து நாளைக்கு காலையில் எங்கேருந்து ஓப்பன் ஆகுதுன்னு தெரியல. மேலேருந்து ஓப்பன் ஆக போதா, கீழே கிஃப்ட் நிஃப்டி பார்த்தா தான் தெரியும். குடும்பமாக சின்ன டவுன் வந்திருக்கு, ஒரு ஹை போயிருக்கு. இதுக்கு மேலே போக முடியலை, வெனிசுலா ப்ராப்ளம் வந்ததுனால. ரெண்டாவது இந்த பியூர் கோடிங்கன்னா இங்கேக்குள்ளே இது வந்து ஒரு ஹை ஆஃப் த ஹை 350ங்கும்போது ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க பண்ணிவிட்டு திரும்ப ட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்காக கீழே இறங்கும், இறங்கிட்டு திரும்ப ஏறத்தான் பார்க்கும். மேக்ஸிமம் வந்து ஃபண்டமெண்டல்ஸ்லாம் வந்து நல்ல ஹையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் ஏறத்தான் செய்யும். ஒருவேளை எக்ஸ்பெரிக்காக ப்ரைஸ் இங்கேருந்து இறங்கியிருக்கு, இங்கேருந்து இறங்கி அக்குமுலேட் ஆகிட்டு இங்கேருந்து மேலே ஏறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. பேங்க் நிஃப்டி இதே மாதிரி தான் இருந்தது, பார்ப்போம். பேங்க் நிஃப்டி ஒரு சூப்பர் ஹைக்கு போச்சு. 60,390ங்கிறது சிறந்த ஹை. 60,428க்கு போய்ட்டு அதே மாதிரி இப்போ இதுவும் நம்ம சொல்லியிருந்தோம், அது ரிஜெக்ஷன் ஆகிருக்கு, இறங்க வாய்ப்பு. அதே மாதிரி இந்த கோட்லேருந்து இந்த கோட்டுக்கு வந்திருக்கு, இங்கே இறங்கியிருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து உடையலை. என்னென்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே ஏறி இங்கே வந்து நிற்கிது ப்ரைஸு. பேங்க் நிஃப்டி மேலே கொண்டு வந்து வச்சுருக்கு. நாளைக்கு ஒரு எக்ஸ்பைரி இருக்கிறனால ஒரு சின்ன அக்குமுலேஷன் பண்ணிவிட்டு இங்கேருந்து கண்டினியூ ஆகி மேலே போவதற்கான வாய்ப்பு தான் 80% இருக்குது. பட் நாளைக்கு அரசியல் மாற்றங்கள், நிகழ்வுகள் இதெல்லாம் என்ன நடக்குதுங்கிறத பார்த்து தான் சொல்ல முடியும். காலையில் கிஃப்ட் நிஃப்டி என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு அடுத்து பண்ணலாம். இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஒரு சைட்வேஸாக தான் இருக்கும் எக்ஸ்பைரி இருக்கிறனால. அதனால் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். எப்போயுமே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கவனமாக போடுங்க. அது எக்ஸ்பைரி டைமில் வந்து ட்ரேட் பண்ணுறதுங்கிறத தவிர்த்துருங்க. ஏன்னா எக்ஸ்பைரி டைமில் வந்து 0 ஆயிரும். நீங்கள் அவுட் ஆஃப் த மணியாக இருந்தாலும் சரி, இந்த மணியாக இருந்தாலும் அட் த மணியாக இருந்தாலும் சரி. ஸோ மேக்ஸிமம் பர்ஃபெக்டாக தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா சைட்வேஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சைட்வேஸ்னால் நீங்கள் நம்ம மேக்ஸிமம் வந்து கீழே தான் இறங்கும். ஸோ ஒரு ஹை கண்டுபிடிக்க முடிஞ்சால் ஹைலேருந்து ஒரு லோ பண்ணுங்கள், ஓரளவு தெரியும். பியூர் கோடுகளை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். இது முழுக்க பியூர் கோடுகளை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது தான் சொல்கிறோம். பியூர் கோடு எடுத்த உடனே ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்த கோட்டுக்கு மேலே போகாது, அங்கேருந்து செல் தான் போட முடியும். கீழே வந்து அதே மாதிரி கீழே இறங்கும்போது அந்த கோட்டில் வந்து ப்ரைஸ் வந்து முட்டிருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்த கோட்டு அல்லது அதனுடைய பாதியிலேருந்து ஏறப்போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு தான் வந்து மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் எல்லாமே பண்ணுறாங்க. அவங்க வந்து இங்கே உடையலை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதோட பாதி வரைக்கும் வருவாங்க. நம்ம இங்கே தான் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்போம், அதுக்கு அவங்க வந்து கேட்ச் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே தான் இங்கேயும். இப்போ நம்ம வரோம், இங்கேக்குள்ளே ரிஜெக்ஷன் ஆகிருக்கும், நம்ம இங்கேக்குள்ளே செல் போட்டிருப்போம். அவங்க அடுத்த கோட்டில் வந்து அங்கேருந்து ஆரம்பிப்பாங்க. நம்ம அங்கே தான் வந்து மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்போம். அந்த ஸ்டாப் லாஸை அவங்க எடுத்துக்கிடுவாங்க, கேட்ச் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஸ்டாப் லாஸும் ஒரு ஆர்டர் தான். அப்படிங்கும்போது அவங்க அந்த ஆர்டரை நெருங்கி போகும்போது அது ஈஸியாக கேட்ச் ஆகிடும். இது வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக நம்ம பண்ணுறது. நீங்கள் எப்போ போடுறதா இருந்தாலும் ஸ்டாப் லாஸை கொஞ்சம் ஏற்றியே போடுங்க, ஓரளவுக்கு கண்டுபிடிச்சாலும். அல்லது அவங்க ட்ரேட் பண்ண பிறகு அது எப்படின்னு கண்டுபிடிச்சி எடுத்திங்கன்னா அதை பண்ணலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிடுவோம், அதுக்கு பிறகு தான் அவங்க பண்ணுறோன்னா, அவங்க பண்ணதுக்கு பிறகு நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக நீங்கள் பண்ணுறத ஒரு 1 ஹவர் கழித்து பண்ணுங்கள், ஓரளவு கரெக்டாக வர வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம். காலையில் கிஃப்ட் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.